பாருங்கள், பார்க்கவே ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக ஒரு சூப்பரான சிக்கன் சமோசாவை பற்றின வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது நம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலையே பண்ணலாங்க. கூட சாஸ் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாஸ் செய்கிற வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சமோசாவுக்கு உள்ளே வைக்க ஸ்டஃபிங் செய்கிற இப்போ என்னென்ன இன்க்ரிடியன்ட்ஸ் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். சிக்கனை நல்லா நான் மைன்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஆனியன், அது நல்லா ஒரு 2 ஆனியனை நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், கரம் மசாலா, சில்லி பவுடர், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன். அப்புறம் உப்பு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? இப்போது இது எல்லாத்தையும் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்க்க போகிறோம் நம்ம. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் விட்டுக்க வேண்டியதான். நான் பேன் எடுத்து வச்சுருக்கிறேன். போட்டு அதில் ஆனியனை போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இது உள்ள ஸ்டஃபிங்காக நம்மளே வீட்டில் செஞ்சு வச்சுக்கலாம். இதே நீங்கள் வெஜ்ஜில் ட்ரை பண்ணுறீங்கன்னா இதே இன்க்ரீடியன்ஸில் சிக்கனுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன வெஜ்ஜி வேணுமோ அதை நீங்கள் போட்டு பண்ணிக்கலாம். இதை நல்லா ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க ஆயிலில். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அளவு சொன்னேன் இல்லையா, எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன்னு சொல்லிவிட்டு அது எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்கிற வேண்டியது தான். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, பெப்பர் பவுடர், ஜீரகத்தூள், 1 பை 1 ஒன்று ஒன்றா நம்ம சேர்க்க வேண்டியது தான். அதில் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறணும். அதில் சிக்கனை நல்லா நான் மிக்சியில் போட்டு நல்லா மைன்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கலாம். கடைசியாக நம்ம மைனஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் இருக்குது இல்லையா, அதை நம்ம போட்டுக்க போகிறோம். இது ஒரு 1/4 கிலோ சிக்கன் நான் எடுத்துருக்கிறேன். அதுக்கு தான் நான் இந்த அளவு சொல்லியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ சிக்கன் போடுறீங்களோ அது தகுந்த மாதிரி இது எல்லாத்தையும் நீங்கள் டபுள் பண்ணிக்கோங்க. இது ஒரு 250 கிராம் சிக்கனுக்குள்ள அளவு தான். நல்லா இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி சாப் பண்ணி ஃப்ரை பண்ணி விட்டு வச்சுக்கோங்க. இதை லைட்டாக மூடி போட்டு வேக விடணும் சிக்கனை. சீக்கிரமே ஈஸியாக சிக்கன் வெந்துடும். தண்ணி ஊற்றாதீங்க. அந்த இருக்கிற தண்ணியிலையே வெந்தால் போதும். எடுத்து நல்லா ஆற விட்டுருங்க. இதை வேக விடணும்னா ரொம்ப தண்ணி ஊற்றி வேக விடணும்னு இல்லை, ஜஸ்ட்டு 1 குக் ஆன திரும்ப நம்ம பொரிக்க தானே போகிறோம். அதுக்கப்புறமா இந்த சமோசா ஷீட்ஸ், இந்த ஷீட்ஸ் எப்படி செய்யணுன்றத வீடியோ அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் போடுறேன் உங்களுக்கு. இந்த ஷீட்ஸ் கடையில் கூட ரெடிமேடாக கிடைக்கிது, நீங்கள் வாங்கிக்கலாம். ஆன்லைன்லேயும் கிடைக்கிது. இது நம்மளே ரொம்ப ஈஸியாக நம்ம மடிக்கலாம். பாருங்கள், மடிச்சிருக்கிறேன். அதை மடிச்சுட்டு அதுக்குள்ளே இந்த ஸ்டஃபிங்கை வைக்கணும். உங்களுக்கு எவ்வளோ ஸ்டஃபிங் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். கொஞ்சமாக வச்சு சாப்பிட்றாலும் சாப்பிட்லாம், இல்லை நிறைய எனக்கு ஸ்டஃபிங் பிடிக்கும் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப ஈஸிங்க இந்த கோன் செய்கிறது. அப்புறம் கொஞ்சோண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க. மைதாவில் கொஞ்சோண்டு தண்ணி கலந்து அந்த பேஸ்ட்டு சைடில் நம்மளுக்கு கம் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா அதை க்ளோஸ் பண்ணி இந்த ஸ்டஃபிங் வெளியில் வந்துடக்கூடாது. அதுக்காக தான் இந்த மைதா பேஸ்ட்டு. ஒன்றும் இல்லை, மைதாவில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கரைச்சி நீங்கள் வச்சுக்கணும். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல். இந்த மாதிரி ஃபஸ்ட்டே நான் சமோசா ஷீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா பேனில் ஆயில் ஊற்றி அந்த ஆயில் நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொரித்து எடுக்க வேண்டியது தான் வேலை. பாருங்கள், ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. நல்லா சிம்மில் வச்சு வேக விடுங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் நல்லா வெந்து வரும். நல்லா 2 பக்கமுமே கோல்டன் ப்ரௌன் ஆகணும். திருப்பி விடணும்.
திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுக்கணும். ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸி. உங்களுக்கு இதில் வெஜ்ஜீஸ் வேணும்னாலும் பொட்டேட்டோ எதுனாலும் ஆனியன் மட்டும் வச்சு செய்யலாம். பாருங்கள், சூப்பரான சமோசா ரெடி ஆயிடுச்சு. சமோசா வேணும்னா இனிமேல் கடைக்கு தான் போகணும்னு இல்லை, நம்ம வீட்டிலையே சூப்பராக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இதோட சாஸ் வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். இந்த டொமேட்டோ சாஸ் செய்கிற வீடியோ கூட நம்மளோட சேனலில் இருக்குது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.